சக்கரவள்ளி கிழங்கு, பட்டாணி இது மூணையும் வச்சு ஒரு சூப்பர் காம்பினேஷனா ஒரு கிரேவி வரப்போகுது. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். சக்கரவள்ளி கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டாணி, நெய், பச்சை மிளகாய், தக்காளி, ஜீரா பவுடர், தயிர், கொத்தமல்லி, மஞ்சத்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, இஞ்சி சாறு, உப்பு. தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ செய்முறைக்கு போலாமா? முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு ஒன்று எண்ணெய் இல்லைன்னா நெய் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ நெய் யூஸ் பண்ண போறேன். நெய் சூடான உடனே நாம எப்பவும் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, கடுகு, உளுந்து, சீரகம், கொஞ்சம் மிளகு இதெல்லாம் வந்து ஒன்னா சேர்த்து நம்ம போட்டு தாளிக்க போறோம். நெய் சூடாயிடுச்சு. இப்போ தாளிப்பு போட்டுடுறேன். இப்போ வெங்காயம் சேர்க்க போறேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நாம பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்க்கலாம். இது கூட நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் இந்த காலிஃபிளவர் சுடு தண்ணியில போட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டு எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இதை நம்ம இதோட சேர்க்க போறோம். சக்கரவள்ளி கிழங்க நான் ஏற்கனவே வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். முதல்ல கொஞ்சம் காலிஃப்ளவர் கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். இதை நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். பாருங்க கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதோட நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த கிழங்கையும் போடுறோம். இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்க்கிறோம். இப்போ இதோட உப்பு, பச்சை பட்டாணி கொஞ்சம் சேர்த்துறேன். மஞ்சள் பொடி, மிளகாய் தூள், இதோட ஜீரக பொடி கொஞ்சம், கொஞ்சம் கரம் மசாலா, இஞ்சி சாறு எடுத்து வச்சிருக்கேங்க அது கொஞ்சம். இதுல நம்ம பூண்டு சேர்க்கல. இதெல்லாம் ஒண்ணா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதோட கொஞ்சம் தயிர் சேர்க்க போறேன். இந்த தயிரோட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்.
அவ்வளவுதாங்க, எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வேகணும். இப்போ இதை மூடி வச்சிடுறேன். இது ஒரு 5ல இருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணுங்க. அப்பதான் இந்த காயெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடும். நல்லா கொதிச்சு வருதுங்க. செஞ்சிருக்கான்னு பார்ப்போம். பாருங்க, நல்லா கொதிச்சிருக்கு. காயெல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சுங்க. நம்ம தயிர் போட்டிருக்கிறதுனால காயெல்லாம் சீக்கிரமாவும் வெந்துரும், சாஃப்டாவும் இருக்குங்க. இப்ப பாருங்க, அருமையான ஒரு கிரேவி தயாராயிடுச்சு. இப்ப நம்ம இதை இறக்க போறோம். இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலைய நம்ம கிள்ளி போட போறோம். முடிஞ்சிருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இத நம்ம சர்வ் பண்ண போறோம். பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லா, அதை பார்த்த உடனே சாப்பிடணும் அப்படின்னு தோணணும் சாப்பாடுலாம். பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. பட்டாணி பச்சை கலர்ல, கொத்தமல்லி, தக்காளி இதெல்லாம் வந்து கலர்ஃபுல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இது வந்து ஒரு சரியான சைட் டிஷ்ங்க. சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இல்ல இடியாப்பம், ஆப்பம், இல்ல நீங்க வந்து ரைஸுக்கு கூட நீங்க வந்து இது வச்சு சாப்பிடலாங்க. அவ்வளவு பிரமாதமா இருக்கும். இதுல வந்து நம்ம பூண்டெல்லாம் சேர்க்கல, வெறும் இஞ்சி சாறு மட்டும்தான் சேர்த்திருக்கோம். ரொம்ப பிரமாதமான ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். இது எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். அடுப்பு பத்த வைங்க, கடாய் வைங்க, நெய் விடுங்க. நெய் சூடானதும் தாளிப்புகளை போடுங்க. தாளிப்பெல்லாம் வெடிச்சதுக்கு அப்புறம் வெங்காயம் போடுங்க. வெங்காயத்தோட கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்குங்க. இதோட நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற காலிஃபிளவரை சேர்த்துக்கங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அது கொஞ்சம் சாஃப்ட் ஆற வரைக்கும் வேக விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச கிழங்கு அதோட சேர்த்துருங்க. அதோட கொஞ்சம் உப்பு, பட்டாணி, மஞ்சள் பொடி, மிளகாய் தூள், சீரக பொடி, கரம் மசாலா, தயிர், இஞ்சி சாறு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்னா கலந்து வதக்குங்க. இதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 5ல இருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வரும்போது அதை இறக்குற சமயத்துல கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி ஒரு கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கிரேவியை ஒரு பவுல்ல சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு ருசியான காலிஃபிளவர், சக்கரவள்ளி கிழங்கு, பட்டாணி கிரேவி ரெடி.